Hello friends, welcome back to Priya Vijay Kitchen. நான் பிரியா பேசுறேன். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான இறால் வறுவல் தான் பார்க்க போறோம். வழக்கமா பண்ற மாதிரி கசகசன மசால் பொடி எல்லாம் போட்டு பண்ணாம ரொம்பவே சிம்பிளா நீட்டா இத செஞ்சு முடிச்சிரலாம். டேஸ்ட் அப்படி வரும் உங்களுக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி பிரியா விஜய் கிச்சனை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இங்க வந்து ஒரு 10 ல இருந்து 12 இறால் எடுத்து வச்சிருக்கிறேன். நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். வெளியில இருக்கிற குடல் பகுதி அப்புறம் உள்ள இருக்கிற குடல் பகுதி எல்லாத்தையுமே எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அடுத்து இதை மேரினேட் பண்ண போறோம். மேரினேஷனுக்கு முதல்ல ஒரு ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது கூடவே இறாலுக்கு தேவையான அளவு உப்பு, அடுத்து மிளகுத்தூள் சேர்க்க போறோம். மிளகுத்தூள் கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது அப்படியே ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். அடுத்து இன்னொரு பவுல்ல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கிறேன். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு. இதை நல்லா இப்ப நம்ம பீட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மொத்தம் 2 முட்டை தேவைப்படும். முதல்ல நம்ம இங்க ஒரு முட்டை தான் யூஸ் பண்ண போறோம். அடுத்து இங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கூடவே ஒரே ஒரு சின்ன தக்காளி பழம். ஏன்னா நம்ம ஏற்கனவே லெமன் ஜூஸ் போட்டு ஊற வச்சிருக்கிறனால சின்ன பழமா தான் எடுத்திருக்கிறேன். அடுத்து 2 பச்சை மிளகாய் நல்ல நீல வாக்குல கீறி வச்சிருக்கிறேன். இவ்வளவுதான் அடுத்து தேவையான பொருட்கள். ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு, எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம அடிச்சு வச்சிருந்த முட்டையை ஊத்திடலாம். முட்டையை ஊத்தினதுக்கு அப்புறம் ஒரு 10 செகண்ட் அதை எதுவுமே கிளறாம இருங்க. அப்பனாதான் உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய துண்டுகளா முட்டை கிடைக்கும். இப்போ இதோட நம்ம ஊற வச்ச இறாலை சேர்த்துடலாம். கடகடன்னு ஒரு பரட்டி விட்டுக்கலாம். அடுத்து இதுல நம்ம 2வது முட்டையை அப்படியே உடைச்சு ஊத்தி சேர்க்க போறோம். ரெண்டாவது முட்டையை நம்ம இப்படி உடைச்சு ஊத்துறனால நல்ல இறாலோட கலந்து நல்ல பொடி பொடி முட்டையா வரும் உங்களுக்கு. ஊத்துனது நல்ல பெருசு பெருசா இருக்கும். ரெண்டாவது வந்து நல்ல சின்ன சின்னதா இருக்கும். ஸோ டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். அடுத்து இதோட மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் வறுத்து அரைச்சு வச்சிருக்கிறேன் மிளகையும் சீரகத்தையும். இதை கடகடன் பரட்டி விட்டுறலாம். இதை அப்படியே தனியா ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயிலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல நறுக்குன பெரிய வெங்காயம். எண்ணெய் வந்து ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை. லைட்டா எண்ணெய் காஞ்சோடே நம்ம வெங்காயத்தை சேர்த்தலாம். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமா ஆகட்டும். அடுத்து இதுல நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இது கூடவே தக்காளி நல்லா மசிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இது வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதுல இறாலை சேர்த்துடலாம். இதையுமே கடகடன் பரட்டி விட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம்.
இறாலை சேர்த்து கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான். இறாலோட குக்கிங் டைம் கரெக்டாக 6 நிமிஷம் தான். 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். நம்ம ஆல்ரெடி ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுட்டோம் முட்டையோட. இப்போ அடுத்து ஒரு 3 நிமிஷம் தான். ஏன்னா அடுத்து ஒரு 3 நிமிஷம் தான் வேக வைக்க போகிறனால நான் காரம் ரொம்ப அதிகமாக தெரியக்கூடாதுங்கிறனால நான் காஷ்மீரி தூள் சேர்த்துருக்குறேன். இதை தட்டு போட்டு மூடி கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் தான் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இறால் நல்லா வெந்துருச்சு. அடுத்து ஒரு கையளவுக்கு மல்லி இலை தூவி இறக்கினா சுவையான மெட்ராஸ் ஸ்டைல் ப்ரான் ஃப்ரை ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.